For class 12 exercise 8.4 question number 7, if v of this equal to, then prove that dou square v by dou x square, dou square v by dou y square equal to 0. So first we find dou v by dou x. So dou by dou x of, so இது ஆக்சுவலாக வந்து யூவி மெத்தட் அப்படிங்கிறப்போ இது ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி ஆர் பார்சியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எது வந்து கான்ஸ்டன்ட்டு, ஒய் வந்து ட்ரீட்டட் as கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் யூ அண்ட் திஸ் இஸ் ஃபுல்லாகவே வி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபார்முலா என்ன, யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யூ அப்படியே எழுதிக்க, தென் அல்லது வி டேஸ் யூ ப்ளஸ் யூ டேஸ் வி, தென் இன்ட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அப்போ எக்ஸனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1, காஸ் ஒய்யை அப்படியே எழுதிக்கணும், தென் மைனஸ் 0 பிகாஸ் ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக, அப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இந்த காஸ் ஒய் அப்படியே எழுதிக்க. ஸோ யூ வி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ் இல்லையா. ஸோ வி என்ன, எக்ஸ் காஸ் ஒய் minus y sin y, then into u dash, இது யூவா, e power x னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் e power x தான். ஸோ ரைட் இன் ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து டோ ஸ்கொயர் v பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ v பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப், இது அப்படியே எழுதிக்க, கொஸ்டின்லேயே மைனஸ் இருக்குது, y sin y. So again partially differentiating with respect to x. அப்போ இந்த e power xனே எழுதிட்டு cos y as it is எழுதுகிறேன். ஏன்னா cos y வந்து ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இது எதுவும் சேஞ்ச் ஆகாது. cos y ஏதாவது sin y நல்லா மாற்றிடுறது. தென் ப்ளஸ், ஸோ இந்த பார்ட் ஓவர். இப்போ இது வந்து யூவி மெத்தட் தான், பிகாஸ் இங்கே e power x இருக்குது, இங்கே x இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுன்னு வர்றப்போ, ரெண்டு தடவை இந்த வேரியபிள் வர்றப்போ டெஃபினெட்லி வி ஆர் ஃபாலோயிங் யூவி மெத்தட். அப்போ இது வந்து யூ, இது கம்ப்ளீட்டாக வி. ஸோ வி டேஸ் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, எக்ஸனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1, காஸ் ஒய் ஜஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் தான் அப்படியே எழுதிக்க, மைனஸ் 0, ஏன்னா ஒய் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக, இங்கேயும் ஒய், ஸோ கம்ப்ளீட்டாக 0. தென் இதை வந்து ப்ராக்கெட் போட்டுக்க, e power x காமனாக இருக்குது. தென் வி யூ டேஸ் இல்லையா. ஸோ வி யூ டேஸ் எழுத போகிறோம். வி என்ன, இதுக்கு அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற கம்ப்ளீட்டும் வி, ஒய் சைன் ஒய் இன்ட்டு யூ டேஸ், e power xனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் e power x தான். ஸோ ஈக்குவல் டு e power x cos y. இப்போ இந்த e power xஐ உள்ளே கொண்டு போய் எழுதிக்க, ப்ளஸ் e power x cos y, அதை 0 வர்றதுனால அப்படியே விட்டுரு, ப்ளஸ் e power x x cos y மைனஸ் y sin y. இதுதான் வந்து இதில் e power xஐ கூட காமன். ஸோ மைனஸ் y sin y, இதை கூட நீ எப்படி இருக்கலாம், e power x 2 cos y இல்லையா, தென் x cos y மைனஸ் y sin y. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 8.4 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எல்லா சம்முமே கோ த்ரூ பண்ணிக்க. ஸோ இதை வந்து 1 மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட் யார் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோ வி பை டோ ஒய் வேணும். ஸோ டோ பை டோ ஒய் ஆஃப் திஸ், ஸோ ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான், அப்போ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அப்போ e power x கான்ஸ்டன்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்க. இப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ காஸ் ஒய்க்கு என்ன வரும், மைனஸ் சைன் ஒய். ஸோ இந்த இது வந்து ஓவர். நெக்ஸ்ட்டு மைனஸ், இது யூவி மெத்தட், ஏன்னா இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, அப்போ கண்டிப்பாக யூவி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ், இங்கே மைனஸ் வர்றதுனால காமனாக வெளியில் வச்சுக்க. ஸோ யூ வி டேஸ் தென் ப்ளஸ் வி யூ டேஸ், யூ என்ன ஒய்யு, வி டேஸ் என்ன சைன் ஒய்யை காஸ் ஒய்ன்னு எழுதிக்கிறோம். தென் ப்ளஸ் வி யூ டேஸ், வி என்ன
sin y u dash என்ன y வந்து with respect to y தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ e power x தென் மைனஸ் எக்ஸ் sin y, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போவோம், மைனஸ் y cos y தென் மைனஸ் sin y. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோ ஸ்கொயர்டு v பை டோ y ஸ்கொயர்டு. இது எப்படி எழுதலாம்? டோ பை டோ y ஆஃப் டோ v பை டோ x. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ y ஆஃப் மைனஸ் எக்ஸ் sin y தென் y cos y minus sin y. ஸோ ஈக்குவல் டு இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு y தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸ் என்ன கான்ஸ்டன்ட், இந்த இ பவர் எக்ஸை எழுத மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து இ பவர் எக்ஸு. ஸோ இ பவர் எக்ஸ் நல்ல பெரிய ப்ராக்கெட்டாக போட்டுக்க. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறதுனால சைனை மட்டும்தான் எழுதுறது, எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது கான்ஸ்டன்ட். சைன் ஒய்க்கு என்ன வரும்? காஸ் ஒய். தென் இது யூவி மெத்தட், இது u, இது v. மைனஸை காமனாக எடுத்துக்க. ஸோ u y காஸுக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் ஒய். ஸோ u v டேஸ் ப்ளஸ் v u டேஸ். v என்ன? காஸ் ஒய். தென் u டேஸ் என்ன? ஒய்க்கு 1. ஸோ இது வந்து u டேஸ். ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். இந்த மைனஸு இந்த டேர்முக்கு மட்டும்தான். தென் மைனஸ் சைன் ஒய்க்கு என்ன வரும்? காஸ் ஒய். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்க. இ பவர் எக்ஸ் ஒட்டு மொத்தமாக வெளியில் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய், இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஒய் சைன் ஒய். தென் மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போவோம், மைனஸ் காஸ் ஒய், இந்த மைனஸ் காஸ் ஒய். இந்த மைனஸு இந்த ப்ராக்கெட்டுக்கு மட்டும்தான். ஸோ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் ஒய் மைனஸ் 2 காஸ் ஒய். இதை 2ன்னு மார்க் பண்ணிக்க. ஏற்கனவே அந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணு. ஸோ டோ ஸ்கொயர்டு வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர்டு வி பை டோ ஒய் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு, ஸோ இங்கே இருக்குது பாரு இந்த 1, அதை வந்து நான் இப்போ எடுத்து எழுதியிருக்கேன். சாரி, நான் இங்கே பாரு உங்கள் மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் எழுத மறந்துட்டேன். இங்கே மைனஸு, அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ். ஸோ ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு 0, ஸோ ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS.